வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த யூடியூப் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது எங்களுடைய ஃபோன், அதாவது நாங்கள் பாவிக்கிற டெய்லியே அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பாவிக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு யூடியூப்பை என்ன மாதிரி திறக்கிறது, அந்த யூடியூப்பை எப்படி மானிட்டைசேஷன் ஆக்குறது, எப்படி காசு உழைக்கிறது, அதாவது அந்த யூடியூப் சேனலை ஃபோனில் வச்சே எப்படி அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் கூட வச்சுருக்கிறேன், நீங்கள் கூட வச்சுருக்கிறீங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லோரும் தான் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு வீடியோவை எடுத்து அதை அப்லோட் பண்ணி அந்த வீடியோ சேனலுக்கு, அந்த நாங்கள் வச்சுருக்கிற யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிது, காசு என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறன்ற விஷயத்தை ஃபுல்லாக குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் வீடியோகளில் சுருக்கி அந்த முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு தரலாம்னு பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்க முடியுமென்றே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் சம்பாதிக்க முடியும். முதலாவது விஷயம், யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்க முடியும். மற்றது நாங்கள் அதை ஃபோன்லேயே செய்துக்கலாம். அந்த விஷயத்தை தான் என்ன மாதிரி ஃபோனில் க்ரியேட் பண்ணுறாண்டு. முதலாவது நாங்கள் ஒரு ஃபோனை நாங்கள் வச்சுருக்கும் பொழுது ஒரு ஜிமெயில் ஒன்று வச்சுருப்போம். நாங்கள் அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து சாஃப்ட்வேர்கள் இறக்கிறதுக்கு ஜிமெயில் வச்சுருப்போம். அந்த ஜிமெயில் வச்சுருந்தாலே காணும் நாங்கள் ஒரு யூடியூப் சேனலை திறந்து கொள்ளலாம். முதலாவது யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, இது முதலாவது கேள்வி. யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், நார்மலாக இப்போ நீங்கள் இந்த யூடியூப்புக்கு போனீங்கன்னு சொன்னால், உங்களோட ஃபோனில் இருக்கிற யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னு சொன்னால், யூடியூப் சேனலுக்கு அந்த மேலே இருக்கிற இந்த வட்டத்தை நீங்கள் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் உங்களோட சேனலுக்கு ஓப்பன் ஆகும். ஜியோ சேனல்னு சொல்லி க்ரியேட் பண்ணி போட்டு உங்களுடைய பேரை கொடுத்து, நீங்கள் என்ன பேரில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பேரை கொடுத்துட்டு க்ரியேட் சேனல்னு கொடுத்து விட்டால் உங்களோட சேனல் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன உடனே இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது இப்படி க்ரியேட் பண்ணி போட்டு நீங்கள் இந்த உங்களுக்கு இப்படி ஒரு தோற்றம் ஒன்று தோன்றும் பொழுது நீங்கள் இந்த சக அடையாளத்தை அமர்த்தி அடுத்ததாக உங்களோட ஃபோனில் இருக்கிற இந்த வீடியோக்களில் ஏதாவது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி அதை நீங்கள் பார்வையாளருக்கு சமர்ப்பிக்கலாம். அதாவது பதிவேற்றம் செய்ய வீடியோவை அவர்கள் பார்ப்பார்கள். மற்றது யூடியூப்பில் இருக்கிற நிறைய பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், 1000 பேர் பார்த்தா எவ்வளவு, அதே மாதிரி உங்களுக்கு மாத சம்பளம் இவ்வளோ வரும். எங்களுக்கு இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தா எங்களுக்கு மாதம் இவ்வளோ வரும். அந்த விஷயத்தை எல்லாரும் கேட்குற கேள்வி. இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கிற ஆட்களை மற்றவங்க கேட்குற கேள்வி இதுதான். உங்களுக்கு 1000 பேர் பார்த்தா எவ்வளோ வரும், நீங்கள் யூடியூப் சேனலால் இது வரைக்கும் எவ்வளோ உழைச்சிருக்கிறீங்களாண்டா கேள்வியாக இருக்குது. அப்போ இது சம்மந்தப்பட்ட முழுமையான விளக்கத்தை நான் இதில் சாரணும். அதாவது ஃபோனில் இப்படி தான் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக அந்த ஃபோனில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சேனல் உருவாக்கி போட்டு வீடியோவை அப்லோட் பண்ண வேண்டியதான். உங்களோட பேரில் இருக்கிற அந்த சேனலை மானிட்டைசேஷனில் யூடியூப்பில் இருக்கிற மானிட்டைசேஷன் எடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகணும்னா நீங்கள் உருவாக்குற இந்த சேனலை, இப்போ இந்த பேரில் உருவாக்கி இருக்கிற இந்த சேனலை 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். முதலாவது விஷயம் 2 நிபந்தனை யூடியூப்பில் இருக்குது. மிக முக்கியமாக 2 நிபந்தனை. இந்த 2 நிபந்தனையை நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் என்று சொல்கின்ற அந்த பணம் சம்பாதிக்கின்ற அந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆகி. ஒன்று மிக முக்கியமாக 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்க வேணும். மற்றது 4000 மணித்தியாலம். 1000 சப்ஸ்கிரைபர்ன்னு சொன்னால் நம்மளோட சேனலில் 6வது உலகத்தில் இருக்கிற யூடியூப் பாவிக்கிற 6வது 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் போதும். அது எடுக்கிறது மிக சுலபம். 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது மிக சுலபம். என்னென்னு சொன்னால், நண்பர்கள்ட்டையோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்டையோ கேட்டு அவங்கள்ட்ட ஃபோனை நாங்கள் வாங்கியாவது சப்ஸ்கிரைபரை போட்டுக்கலாம். ஆனால் இந்த 4000 மணித்தியாலம் இருக்கே, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ நாங்கள் ஒரு 1 மணித்தியால வீடியோ எங்கள் சேனல்லே அப்லோட் பண்ணுறோம்னு வைங்க. அந்த 1 மணித்தியால வீடியோவை 4000 பேர் பார்க்கணும். 4000 பேருக்கு எங்கே போகிறது? மற்றது 4000 பேரும் 1 மணித்தியாலம் ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்த்தா தான் எங்களுக்கு அந்த வீடியோ 4000 மணித்தியாலம் கிடைக்கும். அது பெரிய விஷயம். 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதும் ஓரளவு கஷ்டம்தான், ஆனால் பெரிய கஷ்டம் இல்லை. 4000 மணித்தியாலம் எடுக்கிறது சின்ன கஷ்டம் இல்லை, அது பெரிய கஷ்டம். இந்த 2 விஷயத்தையும் செய்துட்டோம்னு சொன்னால், இந்த 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 மணித்தியாலத்தையும் எடுத்துட்டோம்னு சொன்னால், எங்கென்ற இந்த சேனல், அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணின எந்த சேனலாக இருந்தாலும், இந்த சேனலாக இருந்தாலும் யூடியூப்பில் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு சொல்லுகின்ற யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆகிடும். சரி, இது நாங்கள் சம்பாதிச்சா, இது இந்த 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 மணித்தியாலத்தையும் எடுத்தால் எங்கள் அலுவல் முடிஞ்சதான்னு கேட்டால் இல்லை. அவங்க எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. நீங்கள் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு தகவல் பெற்றுள்ளீர்கள், நீங்கள் விண்ணப்பிக்கலாம், அதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். அப்ளை பண்ணினா அவங்க என்ன செய்வாங்க, எங்கெண்ட நாங்கள் இதுவரைக்கும் ஒரு அந்த 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 மணித்தியாலத்தையும் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே எடுக்கணும். மிக முக்கியமாக நிபந்தனை 1 வருஷத்துக்குள்ளே எடுக்கணும். இப்போ நான் 1/1/2022 ஆரம்பிக்கிறேன்டா 12/12/2020 31/12/2022 அந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் அந்த 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 மணித்தியாலத்தையும் எடுக்க வேணும். அது மிக முக்கியமான 1 வருஷம் முடிஞ்சால் அது எக்ஸ்பைரி ஆயிடும். நான் திருப்பித்தான் முயற்சி பண்ணணும்.
அப்படி அந்த ஒரு வருஷத்துக்கு நான் எடுத்துட்டேன்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு ஒரு மெயில் போடுவாங்க, நீங்கள் இந்த பார்ட்னர் ப்ரோக்ராம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு தகமை பெற்றுள்ளீர்கள், நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து விண்ணப்பிச்சு போட்டு கூகுள் AdSense அக்கௌண்ட்டையும் திறக்கப்படும். கூகுள் AdSense அக்கௌண்ட் திறக்கும்போது கூகுள் AdSense அக்கௌண்ட்டுன்னா என்னென்று தெரிய வேணும். கூகுள் AdSense இப்போ நாங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிற காசு முழுக்க யூடியூப்பில் தான் இருக்கும். அது ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே தான் கூகுள் AdSense அக்கௌண்ட்டாக மாறும். கூகுள் AdSense அக்கௌண்ட்டா என்னென்னு சொன்னால் எங்களுக்கு காசு அனுப்புகிற ஆளுக்கு பேர் தான் கூகுள் AdSense. யூடியூப் நேரடியாக எங்களுக்கு காசு அனுப்பாது. யூடியூப் கூகுள் AdSenseக்கு காசை போட கூகுள் AdSense தான் எங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசை போடும். அப்படி தான் எங்களுக்கு காசு வரும். யூடியூப்லேருந்து நேரடியாக வராது. இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் நாங்கள் தகமை 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணித்தியாலம் எடுத்து தகமை பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து கூகுள் AdSense அக்கௌண்ட்டை நாங்கள் திறக்கின்ற பொழுது கூகுள் AdSense அக்கௌண்ட் திறக்கின்ற பொழுது நாங்கள் விவரங்கள் கொடுப்போம். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன், அல்ல இந்தியாவில் இருக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த நம்பர் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி டீட்டெயில்ஸை கொடுக்குறேன் என்னுடைய முழு பேரோட. அந்த கொடுத்த அட்ரஸுக்கு பின்கோட் கொடுக்கணும். மிக முக்கியமாக 40 ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் 40,000 மாதிரி இந்தியாவின் ஒவ்வொரு பகுதிக்கும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பின்கோட் இருக்கும். அந்த பின்கோட்டோட கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது இப்படி ஒரு வெரிஃபிகேஷன் லெட்டர் உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கு வரும். 3 கிழமை இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே வரும். சில பேருக்கு 2 மாதமும் செல்லும். அந்த இதற்கு இந்த கடிதத்தை திறந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குமென்னு சொன்னால் இப்படித்தான் ஒரு 6 நம்பர் இருக்கும். இந்த 6 நம்பரையும் நீங்கள் உங்களுடைய கூகுள் AdSense அக்கௌண்ட்டை திறந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேணும். என்னென்னு சொன்னால் கள்ள வேலைகள் நிறைய நடக்க மாட்டேன். நீங்கள் இந்த இடத்துல இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் இலங்கை பிரஜை தான் இல்லை இந்திய பிரஜை தான் என்று உறுதிப்படுத்துறதுக்கு தான் இது. நீங்கள் உறுதிப்படுத்திட்டால் உங்களுடைய வேலை முடிஞ்சுது. அதாவது நீங்கள் யூடியூப்பில் பணம் போடுறீங்க, வீடியோ போடுறீங்க, மானிட்டைசேஷன் கிடைச்சிட்டுது. 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணித்தியாலம் எடுத்து மானிட்டைசேஷன் கிடைச்சிட்டுது. கிடைச்ச உடனே உங்களுக்கு காசு வரத்து வாங்கிட்டு யூடியூப் அக்கௌண்ட்லாம் காசு சேர்ந்தோன்னு இருக்கும். யூடியூப் அக்கௌண்ட்டில் சேர்கிற காசு எப்போ வெறுமென்று சொன்னால் கூகுள் AdSense அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 15ஆம் தேதி வந்தால் அந்த மாத கடைசியில் உங்கள்கிட்ட நீங்கள் எந்த பேங்க் கூகுள் AdSense அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறது, எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து வச்சுருக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு மிக முக்கியமாக நீங்கள் $100, அதாவது US டாலரில் $100 சேர்த்தா பிறகு மட்டும்தான் உங்களுக்கு அந்த காசை அவர்கள் உங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடுவார்கள். யூடியூப்பில் நீங்கள் 100 அக்கௌண்ட் எவ்வளவு ஒரு மாதம், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சேர்க்குற அவ்வளவு அமௌண்ட்டும் யூடியூப் அக்கௌண்ட்டில் இருந்து 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்கு தான் யூடியூப் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு கூகுள் AdSense அக்கௌண்ட்டுக்கு மாறும். கூகுள் AdSense அக்கௌண்ட்டில் மாறின அந்த காசு ஒவ்வொரு மாத கடைசியிலையும் 15ஆம் தேதி மாறினா அந்த மாதம் 25-30ஆம் தேதிக்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதாவது $100 மேலே சேர்த்தா மட்டும்தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு வரும். $100 மேலே நீங்கள் எவ்வளவு சேர்த்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். $100 குறைய சேர்த்தா அந்த அக்கௌண்ட்டு வராது. நீங்கள் $100 தான் அந்த லிமிட். அதுக்கு மேலே இருந்தால் தான் அவர்கள் போடுவார்கள். அதுக்கு குறைஞ்சால் அவர்கள் போட மாட்டார்கள். இது மிக முக்கியமான விளக்கம். மற்றது யூடியூப்பில் என்னென்ன விஷயம் அப்லோட் பண்ணலாம்னு கொஞ்சம் இருக்குது. காமெடி விஷயம் போடலாம், நகைச்சுவை விஷயம் போடலாம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் போடலாம். நாங்கள் சுற்றுலா தலங்களுக்கு போனோம்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட ப்ளாக்குகள் போடலாம். ஒரு வாகனம் சம்மந்தப்பட்ட வாகனத்தை சுற்றி காட்டுற அந்த ப்ளாக்குகள் போடலாம். இப்போ ஒரு இடத்துல ஏதாவது விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி அதை போடலாம். இதுவளவு விஷயமும் யூடியூப்பில் போடலாம். சமையல் போடலாம், ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு போடலாம், ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்டு போடலாம். யூடியூப்பில் போடக்கூடிய விஷயந்தான் இவ்வளவு. போட இல்லாத விஷயம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் ஒரு பாலியல் சம்மந்தப்பட்டு போட இல்லாது. பாலியல் சம்மந்தப்பட்டு போட்டால் அவங்க சேனலை தூக்கி விட்ருவாங்க. மற்றது வன்முறை, சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படியான விஷயங்கள், போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யூடியூப்பில் போடவே இயலாது. இப்போ நீங்கள் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணித்தியாலத்தையும் எடுத்து இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகினீங்கள்னு சொன்னால் அவங்கள நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் சமர்ப்பிக்கும் பொழுது ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்து உங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற முழு வீடியோக்களையும் அவர்கள் பரிசீலிப்பார்கள். இந்த வீடியோக்குள்ளே ஏதாவது வன்முறையான வார்த்தைகள், வன்முறை தாக்குகின்ற விஷயங்கள், அல்லது பாலியல் சம்பந்தப்பட்ட அல்லது போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது ஒரு நாட்டை பற்றி தவறாக சொல்கிற விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி, அப்படி எதுவும் இல்லை என்று சொன்னால் பிறகுதான் உங்களுக்கு பார்ட்னர் ப்ரோக்ராமில் எலிஜிபிள் ஆகிற அனுமதி கிடைக்கும். அது அவளாம் செக் பண்ணுவார்கள். நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் உங்களை யூடியூப் சேனலுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் வாழ்க்கையில் கிடைக்காது. இப்போ நீங்கள் நார்மலாக மானிட்டைசேஷன் கிடைக்காமல் விடுறதுக்கு இப்படியான விஷயங்களை போடாமல் விடுறது நல்லது. இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது உங்களுக்கு யூடியூப் சேனல் நேம் கிரியேட் பண்ணும் பொழுது, இது யூடியூப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கும் பொழுது யூடியூப் நேம் கிரியேட் பண்ணும் பொழுது உங்களுக்குன்ற ஒரு பிராண்ட் இருக்க வேணும். இப்போ ஜஃப்னாவில்
ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்தியாவில் இந்த இர்ஃபான் வியூ, இந்த மதன் கௌரி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அப்படி உங்களுக்கான ஒரு பேர், உங்களுக்குரிய பிராண்டை கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது தம்ப்நெயில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுகளை உங்களுக்குரிய ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் பிறரிடமிருந்து நீங்கள் தனித்துவம் பெற்று தெரிவீர்களான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அது மிக மிக முக்கியம். யூடியூப்பில் வெற்றி பெறுறதுக்கு மிக மிக முக்கியம். இப்போ வந்து யூடியூப்பில் மிக முக்கியமான கேள்வி, இன்னொரு கேள்வி வந்து 1000 பேர் பார்த்தா எவ்வளவு கிடைக்கும்? அது பெரிய பெரிய யூடியூபர்களுக்கே தெரியாது. என்னென்னு சொன்னால் அதை தீர்மானிக்கிறது சிபிஎம் ஆர்பிஎம் உண்டு. இந்த சிபிஎம் ஆர்பிஎம் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் யூடியூப் கம்பெனிக்காரர் எங்களுடைய சிபிஎம் ஆர்பிஎம்மை தீர்மானிப்பார்கள். அதையும் நாங்கள் தீர்மானிக்கிறாது. இப்போ போன மாதம் நான் ஒரு வீடியோ போடுறேன், எனக்கு 1000 பேர் பார்த்தா இலங்கை காசில் 150 ரூபா வருதுண்டா, இந்த மாதம் நான் போடையக 1000 பேர் பார்த்தா 50,000 பெறலாம், சில வேளை 250,000 பெறலாம். அது கூடும் குறையும், அது யாருமே சொல்ல முடியாது. மற்றது ஒரு மாதம் எனக்கு இவ்வளவு தான் சம்பளம் வருதுன்னு சொல்லி நான் இல்லை யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் என்னடா தெரியாது, அது ஒன்று தான் உண்மை விஷயம். இந்த மாதம் 20,000 பெறலாம், அடுத்த மாதம் 1,00,000 பெறலாம், அதுக்கு அடுத்த மாதம் 10,500 பெறலாம். அது யாருக்குமே தெரியாது. என்ன மாதிரி ஏறும் என்ன மாதிரி இறங்குமென்று தெரியாது. வெளிநாட்டில் இருந்து பார்ப்பேன். இலங்கையில் யூடியூப் செய்கிறார்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைண்டா, இலங்கையில் பார்த்தா காசு குறைவாக வரும், அதே வெளிநாட்டில் இருந்து பார்த்தா காசு கூட வரும். இப்போ லண்டன், சுவிஸ், ஜெர்மனிலேருந்து பார்த்தா, கனடாவிலேருந்து எல்லாம் பார்த்தா காசு கூட வரும். அப்போ நாங்கள் எங்கள் வீடியோ எந்த நாள்லேருந்து பார்க்குறத பொறுத்து தான் காசு. அவர்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு காசு கூட வரும். இது என்னட்டு இந்த யூடியூப் சேனலில் காசு வருது அப்படி என்று சொல்லி கேட்டால், இப்போ நார்மலாக யூடியூப் சேனல் இருக்குதா, யூடியூப் சேனலுக்கு யூடியூப் கம்பெனிக்கு வந்து இப்போ ஒரு லக்ஸ் கம்பெனி என்று வைங்க. இந்த லக்ஸ் கம்பெனிக்காரர் யூடியூபுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுப்பாங்க. ஒரு 1000 வீடியோவில் என்ற விளம்பரத்தை போடும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகை. அந்த யூடியூப் கம்பெனி அந்த தொகை காசை வேண்டி அந்த 1000 வீடியோவை போடுற யூடியூப் கிரியேட்டருக்கு அந்த காசை கொடுக்கும். இவ்வளவுதான் விஷயம். கம்பெனி யூடியூப் கம்பெனிக்கு கொடுக்கும், யூடியூப் கம்பெனி கிரியேட்டர்ஸுக்கு கொடுக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்படி தான் எங்களுக்கு காசு வர்றது. இப்போ நீங்கள் நார்மலாக இந்த விஷயத்தில் யூடியூப் என்ன மாதிரி திறக்கிறதுன்னு படிச்சிட்டீங்க. ரெண்டாவது படிச்சிட்டீங்கள் அப்படி என்னென்னா நான் சொல்லி தந்துட்டுக்கிறேன், நீங்கள் செய்து பாருங்க. யூடியூப் என்ன மாதிரி திறக்கிறது, யூடியூப்பில் என்ன மாதிரி மானிட்டைசேஷனுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, எப்படி மானிட்டைசேஷன் செய்கிறது, என்னென்ன விஷயம் எல்லாம் செய்ய வேணும், மற்றது யூடியூப்பில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது, மற்றது யூடியூப் சம்மந்தப்பட்ட பொதுவான விளக்கங்கள், பொதுவான சந்தேகங்கள் எல்லாம் பார்த்துட்டேன். இது வந்து ஒரு பகுதி ஒன்று மாதிரி. ஏதாவது சந்தேகங்கள் யூடியூப் சம்மந்தமாக இருந்தால், யூடியூப் சேனல் திறக்கிற சம்மந்தமாக இருந்தால் நீங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் மீண்டும் ஒரு இது நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் ஒரு வீடியோவை தயார் செய்து நான் போடுறேன். பதிலையும் சொல்லி வீடியோவை தயார் செய்து போடுறேன். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். யூடியூப் சேனல் நீங்களும் திறந்து ஜொலிக்கிறதுக்கு, யூடியூப் சேனல் நீங்களும் திறந்து யூடியூப் சேனலில் வின் பண்ணி நல்ல ஒரு வெற்றியாளராகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லி தந்த இவ்வளோ விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுடையதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனல் உங்கள் நண்பன் யூடியூப் சேனல் இருக்கா போய் பாருங்க. இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.